லே மோனே, நேத்தையில இருந்தே வீட்டுல வச்ச இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் ஒன்னையும் காணலே மோனே. நீ இதை எடுத்து யார்கிட்டயும் கொடுத்தியோ? ஆமா, எனக்கு இதுதானே வேலை. வீட்டுல கிடக்கூடிய பாத்திரத்துல யார்ட்டையா கொண்டு கொடுக்க. வீட்டுல எல்லாத்தையும் பரிமாறது பொம்பளையில் நீங்க தான். இப்ப என்கிட்ட வந்து கேளுங்க. எங்க போயிருக்கோம்? யார் எடுத்துட்டு போயிருப்பா? இப்படி ஒரு நாள் நம்ம வீட்டுல நடந்தது கிடையாதே. என்னத்தே, என்னாச்சு? வீட்டுல கிடக்கூடிய பாத்திரம் மண்டலம் ஒன்னையும் காணுமா? நான் எடுத்து யார்ட்டையா கொண்டு கொடுத்துட்டேன். என்கிட்ட வந்து கேட்டு நிக்காவ. ஆமத்தே, நானும் நேத்தைக்கு தேடி பார்த்தேன். வீட்டுல வேற பொங்கல் மீதி கிடந்தா யாருக்கிட்டையாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தேடி பார்த்தேன். ஒன்னையும் காணலையே. எவ்வளவு டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்டுல கிடந்து. ஆமா மறுமொழி, அதைத்தான் நானும் தேடிட்டு இருக்கேன். டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்ல, ஒரு பாத்திரம் மட்டும் ஒன்னையும் காணல. அவசரத்துக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப என்னடா ஒரு பாத்திரத்தையும் காணலையே. எத்தே, ஒருவேளை இது நாத்துவோட வேலையா இருக்குமோ? ஆமா மறுமொழி, இது அவளோட வேலையா தான் இருக்கணும். என்ன வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு, என்னாச்சு? ஒன்னதான் நாத்து தேடிக்கிட்டே இருக்கேன். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்னது, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பத்தி பேச அளவுக்கு அப்படின்னா என்ன செஞ்சுட்டேன்? வீட்டுல வச்சிருக்க ஒரு பாத்திர பண்டத்தையும் காணல. அதான் நீ எடுத்து போய் பேசிட்டு இருக்கோம். ஏன்னாத்து, வீட்டுல நம்ம பிறகு தேவைப்படோனி ஒதுக்கி வச்சோம்ல, டேன் பாக்ஸ், குத்து போனி, சரவும் அது இதுன்னு ஒரு பாத்திரத்தையும் காணலையே. பொங்கல் செலவுக்கு ரூபாயில நீ எடுத்து யாருக்கிட்டையும் வித்துட்டியோ? நேற்றுக்கு காணும் பொங்கல் கொண்டாடினேனா, அதான் ஒரு பொருளையும் காணல.